டீச்சர், தப்பு தானே. இப்போ உங்களுக்கு கால் வலி கை வலின்னா நீங்க வீட்டுல இருந்திருக்காங்க, ஆள் வச்சு நீங்க பண்ணிருக்காங்க. இந்த பிள்ளைங்களா இப்படி பிரிஞ்சு பிள்ளைங்களா வச்ச கால் தடவைங்க டீச்சர்? கால தொடலம்மா, கால தொடவே இப்போ ஒண்ணு வேண்டாம். உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு விட்டுருக்கீங்க, அங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க பேர பிள்ளைங்களை வச்சு கால தடவுனா நீங்க என்ன பண்ணுவீங்க டீச்சர்? விட்டுருவீங்களா? சரி டீச்சர் தடவிட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவீங்களா? விடுவீங்களா? விடுங்க. பிள்ளைங்கள விடுவாங்களா? ஒரு நாள்னா கூட நீங்க சொன்ன மாதிரி சரி டீச்சர் உங்க பிள்ளைங்க தானே, ஆனா நீங்க ரெகுலரா பண்றீங்க, கஷ்டமா இருக்கு டீச்சர். நீங்க எதனால இந்த பிள்ளைங்களை ஒதுக்குறீங்க? உங்க பிள்ளை தொடவே எங்க தொடவில்ல, போய் சொல்லக்கூடாது. சரி சரியா போன விடுங்க. ஒரு நாள் சரியா ஒரு பிள்ளையாவது தடவனா இல்ல, ஒரு நாள் சொன்னீங்க காலு தான் தடவனா, பிள்ளை என்ன தடவனா? அப்ப இந்த விரல் தனியாவா இருக்கு டீச்சர்? காலோட சேர்ந்து தானே இருக்கு. தடவுனது தப்பு தானே டீச்சர். நீங்க ஸ்கூலுக்கு வந்தா பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும், நீங்க பிள்ளைங்களை வேலை வாங்க கூடாது டீச்சர். டெய்லி சொல்லுவாங்களா? டெய்லி கால் தொட சொல்லுவாங்களா? பாத்ரூம் எல்லாம் போறது வேற ஆயா ஏதாவது இருக்காங்களா? 5 பேர் தான் இருக்காங்களா? பாத்ரூம் கழுவ சொல்றாங்களா இல்ல தண்ணி விட சொல்றாங்களா? யாராவது பாத்ரூம் இருந்தாங்கன்னா தண்ணி ஊத்திடுவாரு. எல்லாமே கழுவுறதுலாம் சொல்றாங்க. இந்த கால் தடவை சொல்றாங்க. நான் சொன்னதே இல்ல சார். அவங்க ஹெச்எம் சொன்னாங்களா கால் தடவுறது இல்ல நீங்களா போய் தடவுங்களா? உங்களை டெய்லி கால் தடவை சொல்றாங்களா? சொல்லுவாங்களா? வேற பிள்ளைங்கிட்ட ஏதாச்சும் சொல்லுவாங்களா? வருண் யாரு? வருண் நான் சொன்னதே இல்ல, அவன் தான் கிட்ட வருவான். கேட்டிருக்கேன் இல்ல மேடம், பிள்ளைங்க வந்து அவங்க மனசுக்கு தான் சொல்லுவாங்க. சரியா? வருண் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? யாரு சொல்லியிருக்கா? உங்ககிட்ட யாரு சொன்னாடா? பிள்ளை மொத்தம் கவர் ஆட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டாய்லெட் போயாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு தம்பி நீங்க கழுவி விடணுமா? தண்ணி எடுத்துட்டு வர்றது நீங்க தான் தண்ணி எடுத்துட்டு வரணுமா? இது கைச்சம் சொன்னாங்களா? இது தண்ணி எடுத்து ரெஸ்ட் ரூம் கழுவி விட சொல்றது யாரு? ஒரு தம்பி வந்து டாய்லெட் போனான்னு சொன்னேன்ல, அப்ப அந்த டைம்ல வந்து தண்ணி விட சொன்னாங்க இல்ல, அது யாரு சொன்னா உங்ககிட்ட? ஹெச்எம் தான் சொன்னாங்களா? அப்போ உங்ககிட்ட வந்து தண்ணி விட சொன்னாங்க, நீ சொன்னதுக்கு உங்ககிட்ட தண்ணி விட சொன்னாங்க, அப்படிதான்? அப்ப ஹெச்எம் சொன்ன டைம்ல வந்து ஓகே பண்ணிட்டாங்க, அப்படிதானே? இவங்க என்னைக்குமே யாரு தண்ணி ஊத்துவா இந்த பாத்ரூமுக்கு? பாய்ஸ் தான் சொன்னாங்க ஊத்துவோம். பாய்ஸ் இல்லாட்டி அங்க அந்த ஆயா மேடம் வந்து காலைல மட்டும் தான் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்களா? வந்துட்டு போயிருவாங்களா? வந்துட்டு போயிருவாங்களா? சரி, இந்த கால் தடவியது வந்து இப்பதான் நடந்ததா? இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கா கால் தடவியது? எத்தனை நாளா நீங்க தடவி கொடுத்துருக்கீங்க? கொஞ்சம் நிறைய நாளா பண்ணுதீங்களா? அப்ப நீங்க ஏன் பண்ண மாட்டோம்னு சொல்லாதது? வீட்டுல செல்ல விடாதுன்னு சொல்லிருக்கா? அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே வீட்டுல? சரி, எப்படி கால வந்து எப்படி தடவுறாங்க? இந்த நீ காமிடா எப்படி அவங்க கால் எப்படி தடவை சொல்லுவாங்க? தடவை சொல்லுவாங்க. கால் நீட்டி போட்டுருப்பாங்களா? இல்ல இல்ல, காலு அவங்க நீட்டி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? எப்படி கால் வைப்பாங்க? கையில நீங்க கையில பிடிச்சு வச்சிருக்கணுமா? காலை உங்க கையில பிடிச்சு வச்சிருக்கணுமா? ஓ, காலை டேபிளுக்கு மேல வைப்பாங்க. நீங்க எப்படி மசாஜ் பண்ணி விடுவீங்க? அதை காமிங்க. ஒரு சின்ன விரல் பூச்சி மாதிரி இருக்கும், இப்படி வச்சுக்கிட்டா இப்படி